ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் ரெட்மி கிட்டேருந்து புதுசாக லான்ச் ஆகிருக்கக்கூடிய ரெட்மி நோட் 11S அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரெட்மி நோட் 10S உடைய சக்ஸஸராக தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ரெட்மி நோட் 10Sமே இப்போ மார்க்கெட்டில் ஒரு சக்ஸஸிவ் ஸ்மார்ட் ஃபோனாக நிறைய பேர் கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி நோட் 11S விட கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கே இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த ரெட்மி நோட் 11S வாங்கலாமா இல்லை பழைய ரெட்மி நோட் 10S பெட்டரான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கா அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோல இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையும் கம்பேர் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ வாங்க நம்மளோட இந்த கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பெருசாலாம் ஒன்றும் வித்தியாசம் பண்ணல. ஒரு சின்ன வித்தியாசம் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே மொத்தம் 4 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெட்மி நோட் 10Sல அந்த 4 கேமராக்கான செட்டப் மட்டும் தான் பேக் சைடு இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெட்மி நோட் 11Sல கேமரா மாடலில் மொத்தம் 5 கேமராவுக்கான செக்மெண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. பட் அதில் 4 மட்டும் தான் கேமரா, ஒன்று சும்மா கொடுத்துருக்காங்க டிசைனை மட்டும் லைட்டாக மாற்றி கொடுக்கறதுக்காக. மற்றபடி கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே மொத்தம் 3 கலர் ஆப்ஷன், பிளாக், ப்ளூ, ஒயிட் அப்படின்ற 3 கலர் ஆப்ஷனோட தான் லான்ச் பண்ணாங்க. பட் லேட்டரா ரெட்மி நோட் 10S இந்த ஒரு ஸ்மார்ட் போன்ல பர்பிள் கலர் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணாங்க. இந்த ஒரு பர்பிள் கலர் மட்டும் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய கலர் வேரியன்ட்ல இருக்கக்கூடிய வித்தியாசம். வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ரெண்டு ஸ்மார்ட் போனுமே ஈக்குவல் தான். ரெட்மி நோட் 11S 179 கிராம்ஸ்க்கான வெயிட், 8.09 mm கான திக்னஸோட கொடுத்திருக்காங்க. அதுவே ரெட்மி நோட் 10S நமக்கு மார்க்கெட்ல 178 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 8.29 mm கான திக்னஸோட அவைலபிளா இருக்கு. அந்த வகையில பெருசா டிசைன்ல வித்தியாசம் கிடையாது. சின்ன சின்ன வித்தியாசங்களோட தான் நமக்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே கொண்டு வந்திருக்காங்க. அதனால டிசைன் வைஸ் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ், உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுறது பெட்டரான சாய்ஸாக இருக்கும். அடுத்து டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் சைஸ் அண்ட் ரெசல்யூஷனில் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே 6.43 இன்ச்சஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் AMOLED பேனலுக்கான ஒரு டிஸ்பிளேவாக தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு 1000 nitsக்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூ இருக்குது. அண்ட் 409 ppiக்கான பிக்சல் டென்சிட்டியோட தான் இந்த ரெண்டு டிஸ்பிளேயுமே கொடுத்துருக்காங்க. பட் எங்கே வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட்டில் தான் வித்தியாசம். ரெட்மி நோட் 11S இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரெட்மி நோட் 10Sல நமக்கு வெறும் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்க்கான சப்போர்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வித்தியாசம். ரெட்மி நோட் 10Sல 60 ஹெர்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி இங்கே 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ரெட்மி நோட் 11S ஸ்மார்ட் ஃபோன் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பேட்டரின்னு பார்த்தோம்னா இங்கே எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு 5000 mAhக்கான பேட்டரி அண்ட் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட தான் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான். ரெண்டு டிஃப்ரெண்ட் சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் Mediatek உடைய சிப்செட் தான். அதில் ரெட்மி நோட் 11S Mediatek உடைய Helio G96 அப்படின்ற சிப்செட்டும், ரெட்மி நோட் 10Sல Mediatek உடைய Helio G95 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி இந்த ரெண்டு சிப்செட்டுமே 12 nm சைஸ் இருக்கக்கூடிய சிப்செட் தான். சிபியூன்னு பார்க்கும்போது ரெண்டுத்துலையுமே Cortex A76 கான CPU 2.05 GHz கான கிளாக் ஸ்பீட் தான் கொடுத்திருக்காங்க. பட் எங்க வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா GPUல மட்டும் தான் வித்தியாசம். Mediatek Helio G96 இந்த சிப்செட்ல Mali G57 MC2 அப்படின்ற ஒரு GPU யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவே Mediatek Helio G95ல இதை விட கொஞ்சம் பெட்டரான GPU ஆன Mali G76 அப்படின்ற இந்த ஒரு GPU யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் GPU பர்ஃபார்மன்ஸ் இங்க Mediatek Helio G96 விட 95ல இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். மற்றபடி AnTuTu ஸ்கோர்னு பார்க்கும்போது இங்க Mediatek Helio G96க்கு 3,08,000 கான ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்திருக்கு. அதுவே Helio G95க்கு அப்ராக்சிமேட்டா 3 lakhக்கான ஒரு AnTuTu ஸ்கோர் அப்படின்றது ரீச் பண்ணிருக்கு. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டு சிப்செட்லையுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கிராஃபிக்கல் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் ரெட்மி நோட் 11S விட ரெட்மி நோட் 10Sல இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதனால நீங்க கேமிங் சென்ட்ரிக்கா கன்சிடர் பண்றீங்க அப்படின்னு பட்சத்தில் ரெட்மி நோட் 11S விட ரெட்மி நோட் 10S கொஞ்சம் பெட்டரான சாய்ஸா இருக்கும். அடுத்து கேமரான்னு பார்த்தோம்னா இங்கே தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஒரு மேஜரான அப்கிரேட் அப்படின்றதே பண்ணியிருக்காங்க. இதில் ரெட்மி நோட் 11S இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா f2.4 அப்பர்ச்சர் வெளியிட கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெட்மி நோட் 10Sல நமக்கு 13 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.45 அப்பர்ச்சர் வெளியிட கொடுத்துருந்தாங்க. மற்றபடி இந்த ரெண்டு செல்ஃபி கேமராலையுமே 1080 பிக்சல் 30 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் தான் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ணிக்க முடியும். அந்த வகையில் ரெட்மி நோட் 10Sல இருந்து இப்போ லான்ச் ஆயிருக்கக்கூடிய ரெட்மி நோட் 11S செல்ஃபி கேமராவை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி நமக்கு கொண்டு வந்து
கொடுத்துருக்காங்க. அதுவே ரியர் கேமரான்னு பார்த்தீங்கன்னா இங்கே Redmi Note 11Sல பேக் சைடு 4 கேமரா, அதில் பிரைமரி கேமரா 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, f1.9க்கான அப்பேச்சர் வேல்யூட சாம்சங் உடைய HM2 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள், 2 மெகா பிக்சல் மேக்ரோ அண்ட் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் அப்படின்ற மொத்தம் 4 கேமரா இங்கே பேக் சைடு கொடுத்துருக்காங்க. ஆனால் Redmi Note 10Sல இங்கேயுமே பேக் சைடு 4 கேமரா தான், பட் பிரைமரி கேமரா மட்டும் 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, f1.79க்கான அப்பேச்சர் வேல்யூட கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சென்சார் என்ன அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியல. மற்றபடி இருக்கக்கூடிய அந்த 3 கேமரா Redmi Note 11Sல கொடுத்திருந்தா அதே 8 மெகா பிக்சல், 2 மெகா பிக்சல், 2 மெகா பிக்சல் அப்படின்ற அதே 3 கேமரா தான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி இங்கே வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கும்போது Redmi Note 11Sல 1080 பிக்சல் 30 fps தான் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் Redmi Note 10Sல நமக்கு மேக்ஸிமம் 4K 30 fps அண்ட் 1080 பிக்சல் 60 fps வரைக்கும் இங்கே நமக்கு வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் அப்படின்றது பண்ணுறாங்க. அந்த வகையில் கேமரா பொறுத்த வரைக்கும் ரியர் கேமராவுடைய அந்த பிரைமரி சென்சாரை மட்டும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி இங்கே Redmi Note 11S ஸ்மார்ட் ஃபோன் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 108 மெகா பிக்சல் கேமரா ஆல்ரெடி மார்க்கெட்டில் Redmi Note 10 Pro Max அதில் யூஸ் பண்ணியிருந்த அந்த 108 மெகா பிக்சல் தான், அதில் யூஸ் பண்ணியிருந்த அதே சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா பர்ஃபார்மன்ஸ் Redmi Note 10 Pro Maxல எப்படி இருந்துச்சோ அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த Redmi Note 11Sல நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் கேமரா Redmi Note 10Sல இருந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி இந்த Redmi Note 11S கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டுமே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக்கும் நமக்கு இருக்குது. அது போக இருக்கக்கூடிய சென்சார்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டுத்துலையுமே நமக்கு ப்ராக்சிமேட்டி சென்சார், ஆம்பியன்ட் லைட் சென்சார், ஆக்சலரோமீட்டர், கிரையோஸ்கோப், எலக்ட்ரானிக் காம்பஸ், IR பிளாஸ்டர் மாதிரினா இந்த சென்சார் எல்லாம் காமனாகவே கொடுத்துருக்காங்க. பட் இதை தாண்டி Redmi Note 10Sல நமக்கு IP53க்கான ரேட்டிங் அண்ட் Z ஆக்சிஸ் வைப்ரேஷன் மோட்டர் அப்படின்றது Redmi Note 10Sல கொடுத்துருந்தாங்க. இது ரெண்டும் Redmi Note 11Sல இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றின கிளியரான இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு நமக்கு கிளியராக தெரியல. பட் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லையும் இந்த ரெண்டு ஃபீச்சரும் இருக்குது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அங்கே அவங்க கொடுக்கல. அந்த வகையில் இது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி OSன்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே Android 11 தான். பட் Redmi Note 11S MIUI 13ல வரும், Redmi Note 10S MIUI 12.5ல வரும். அவ்வளோதான் வித்தியாசம். ஃபைனலி ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே மூணு வேரியண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதில் பேஸ் வேரியண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே 6+64GB வேரியண்ட் தான். இந்த வேரியண்ட் Redmi Note 10Sல நமக்கு 15,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே Redmi Note 11S 16,500 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது போக 6+128GB வேரியண்ட் Redmi Note 10Sல 16,500 Redmi Note 11S 17,500 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 8+128GB வேரியண்ட் Redmi Note 10S 17,500 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் Redmi Note 11S 18,500 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பேஸ் வேரியண்ட் இங்கே Redmi Note 10S விட Redmi Note 11S ஒரு 1,500 rupees எக்ஸ்ட்ரா பிரைசிங்கோட லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே ஹையர் ரேம் வேரியண்ட் 8+128GB வேரியண்ட்ல பார்த்தோம்னா ஒரு 1,000 rupees தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பிரைசிங்கில் டிஃபரன்ஸ் அப்படின்றது இருக்கு. இந்த பிரைசிங் டிஃபரன்ஸுக்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்கக்கூடிய வித்தியாசம்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் Redmi Note 11Sல 90 Hz கொஞ்சம் பெட்டரான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சலுக்கான கொஞ்சம் பெட்டரான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் கேமராவிலையும் 108 மெகா பிக்சலுக்கான கொஞ்சம் பெட்டரான ஒரு கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே Redmi Note 10Sல இருக்கக்கூடிய பெட்டரான ஃபீச்சர்னு பார்த்தோம்னா இங்கே நமக்கு Mediatek Helio G95 அப்படின்ற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட்டில் இருக்கக்கூடிய GPU கொஞ்சம் பெட்டரான GPU, அதனால கேமிங் உடைய கிராஃபிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் IP53 ரேட்டட் அண்ட் Z ஆக்சிஸ் வைப்ரேஷன் மோட்டர் மாதிரியான இந்த ஃபீச்சர் இருக்கு. இது Redmi Note 11Sல இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றின கிளியரான இன்ஃபர்மேஷன் இல்லை. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பெருசாக எந்த வித்தியாசமும் கிடையாது. அந்த வகையில் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான கேமரா பர்ஃபார்மன்ஸ் வேணும், அதே மாதிரி 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் Redmi Note 11Sக்கு போகலாம். Redmi Note 10Sஐ விட இது கொஞ்சம் பெட்டரான ஸ்மார்ட் ஃபோனை தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் எனக்கு ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா இந்த Redmi Note 11S இப்போ லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Mediatek இந்த Helio G96 அப்படின்ற இந்த சிப்செட்டுக்கு பதிலாக இதே Mediatek Dimensity சீரிஸ்க்கான ஏதாவது ஒரு சிப்செட் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். Dimensity 810 அந்த சிப்செட் 6nm சைஸ் இருக்கக்கூடிய அந்த சிப்செட்டை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா இன்னுமே கூட ஒரு பெட்டரான ஸ்மார்ட் ஃபோனாக இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். மற்றபடி இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பார்க்கும்போது Redmi Note 11S கொஞ்சம் பெட்டரான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவரால் இன்னைக்கு வீடியோவில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஷீட்டை நம்ம கம்பேர் பண்ணதில் இருந்து இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைசிங்மெண்ட்டை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணுவீங்க, எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.